என் பேர் மஞ்சு. இன்னைக்கு இந்த வீடியோல என்னோட ஃபேஸ்ல இருக்கிற பிக்மெண்டேஷனுக்காக நான் என்னெல்லாம் ஃபுட் எடுத்துக்கிறேன் அப்படிங்கிறத பத்தி ஃபுல்லா இந்த வீடியோல டீட்டெயிலா நான் சொல்லியிருக்கேன். ஆல்ரெடி நம்ம சேனல்ல என்னோட பிக்மெண்டேஷன் ஜர்னி பத்தி ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அதுலயே நான் என்னென்ன ஃபுட் எல்லாம் நான் எடுத்துக்கிறேன் அப்படிங்கிறத பத்தியும் நான் சொல்லியிருப்பேன். ஆனா நெறைய பேரு அந்த வீடியோவ பார்த்துட்டு, நீங்க என்னென்னலாம் ஃபுட் சாப்பிடுறீங்க அப்படிங்கிறத பத்தி ஃபுல் டீட்டெயிலான ஒரு வீடியோ போடுங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அதனால தான் இந்த வீடியோவ நான் ஷேர் பண்ணியிருக்கேன். பிக்மெண்டேஷன் ஜர்னி வீடியோல உங்க கமெண்ட்ஸ வச்சு தான் இந்த மாதிரி ப்ராப்ளத்தினால எவ்வளோ பேர் கஷ்டப்படுறீங்க, அது மட்டும் இல்லாம எந்த அளவுக்கு ஸ்ட்ரெஸ் ஆகியிருக்கீங்க அப்படிங்கிறத பத்தியே நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதனால தான் இந்த வீடியோவ நான் லேட் பண்ணாம சீக்கிரமாவே அப்லோட் பண்ணிட்டேன். இந்த வீடியோல நான் சொல்லியிருக்கிற ஃபுட் எல்லாமே பிக்மெண்டேஷன் வந்தவங்க மட்டும் இல்ல, எல்லாருமே ஃபாலோ பண்ணலாம். நம்ம ஸ்கின் நல்லா க்ளோவா இருக்கும். என்னோட ஃபேஸ்ல பிக்மெண்டேஷன் கிட்டத்தட்ட ஒரு 13 வருஷமா இருக்கு. போகாத ஹாஸ்பிட்டலே இல்ல, பண்ணாத ட்ரீட்மெண்ட்டே கிடையாது. கிட்டத்தட்ட ஒரு 1,50,000 ரூபாய் வரைக்கும் நான் இதுக்கு செலவு பண்ணியிருப்பேன். சின்னதா மூக்கு மேல ஒரு டாட் தான் வந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, மூக்கு மேல பெருசாவே ஆயிடுச்சு. 2 கன்னத்துலயும் வர ஆரம்பிச்சிடுச்சு. இந்த ட்ரீட்மெண்ட்டுக்காக நான் போன எல்லா ஹாஸ்பிட்டல்லயுமே, வெளியில போனாலும் சரி, வீட்டுக்குள்ள இருந்தாலும் சரி, சன்ஸ்கிரீன் கண்டிப்பா அப்ளை பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க. அவங்க சொன்ன மாதிரி நான் எவ்ளோ சன்ஸ்கிரீன் காலி பண்ணியிருப்பேன்னு எனக்கே தெரியாது. இருந்தாலும் என்னோட பிக்மெண்டேஷன் ஜாஸ்தி ஆச்சே தவிர கம்மி ஆகவே இல்ல. இந்த 13 வருஷத்துல நான் ட்ரீட்மெண்ட் எடுத்து, எடுத்து எனக்கு இதுல கிடைச்ச அனுபவங்கள், அது மட்டும் இல்லாம டாக்டருங்க சொன்ன ஒரு சில விஷயம், இதெல்லாம் வச்சு தான் என்னோட ஃபுட்டோட ஸ்டைல நான் சேஞ்ச் பண்ணிக்கிட்டேன். சரி, மெலாஸ்மா எதனால வருதுன்னு நம்ம முதல்ல பார்க்கலாம். 1 தைராய்டு இருந்தா வரலாம். 2வதா நமக்கு மெனோபாஸ் டைம்ல ஹார்மோன் இம்பேலன்ஸ்னால இந்த பிக்மெண்டேஷன் வரலாம். 3வதா நம்ம தலைக்கு யூஸ் பண்ற ஹேர் டைனால கூட இந்த பிக்மெண்டேஷன் வரலாம். 4வதா அதிகமான ஸ்ட்ரெஸ் இருக்கிறவங்களுக்கும், வெயில்ல அதிகமா வேலை பார்க்குறவங்களுக்கும் இந்த பிக்மெண்டேஷன் வரலாம். நம்ம ஃபேஸ்ல இருக்கிற பிக்மெண்டேஷன் கலர வச்சு நம்ம ஸ்கின் லேயருக்குள்ள எந்த அளவுக்கு இது உள்ள போயிருக்கு அப்படிங்கிறத பத்தி டாக்டருங்க சொல்லிடுறாங்க. என்ன ட்ரீட்மெண்ட்டும் பண்ணி அலுத்து போய் கடைசியா லேசர் பண்ணலான்னு முடிவெடுத்தேன். அப்பதான் டாக்டர் எனக்கு சொன்னாங்க, பிக்மெண்டேஷனோட கலரு ஃபுல் டார்க் பிளாக் கலர்ல இருந்தா நம்ம ஸ்கின்னோட 3 லேயருக்குள்ளேயும் இது போயிருக்கணும். லைட் பிரவுன் கலர்ல இருந்தா நம்ம ஸ்கின்னோட ஒரு லேயருக்குள்ள வரைக்கும் தான் இது போயிருக்கணும் எனக்கு சொன்னாரு. எனக்கு அப்ப டார்க் பிளாக்ல இருந்துச்சு. லேசர் பண்ணாலும் கியூர் ஆகாது. மறுபடியும் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குன்னு டாக்டர் சொல்லியிருந்தாரு. நம்ம வெளியில என்னதான் ட்ரீட்மெண்ட் பண்ணாலும், நம்ம பாடியில இருக்கிற ஹார்மோன்ஸ் லெவல் பேலன்ஸ்டா ஆகுற வரைக்கும் இந்த பிக்மெண்டேஷன் போகாது அப்படின்னு புரியறதுக்கே எனக்கு 10 வருஷம் ஆச்சுங்க. ஹார்மோன் லெவல் பேலன்ஸ்டா ஆகுற வரைக்கும் நம்மளால இத கியூர் பண்ண முடியலனாலும், அட்லீஸ்ட் நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியும். ஒரு 4 வருஷமா இந்த பிக்மெண்டேஷனுக்காக நான் ஹாஸ்பிட்டல் போறதையே நான் ஸ்டாப் பண்ணிட்டேங்க. இப்போ இந்த வீடியோல சொல்லியிருக்கிற ஒரு சில விஷயங்கள் நான் ஃபாலோ பண்றதுனால, என்னோட ஃபேஸ்ல இருந்த பிக்மெண்டேஷன் டார்க் பிளாக் கலர்ல இருந்தது. இப்ப லைட் பிரவுன் கலரா மாறி இருக்கு. அது மட்டும் இல்லாம என்னோட மூக்கு மேல இருந்த பிக்மெண்டேஷன் பார்த்தீங்கன்னா, 80% அளவுக்கு ரெட்யூஸே ஆயிடுச்சுங்க. அதே மாதிரி ஒரு பக்க கன்னத்துல ஒரு 70% அளவுக்கு எனக்கு ரெட்யூஸ் ஆயிடுச்சு. இன்னொரு பக்க கன்னத்துல இருக்கிறது மட்டும் தான் எனக்கு ஒரு 50% ரெட்யூஸ் ஆயிருக்கு. என்ன மாதிரி நீங்களும் மெலாஸ்மா ப்ராப்ளத்தினால கஷ்டப்படுறவங்களா இருந்தா, இதுக்குன்னு எந்த இடத்துலயுமே ட்ரீட்மெண்ட்டுக்குன்னு போகாதீங்க. ஏன்னா, என்னதான் ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் இது போகவே போகாது. ட்ரீட்மெண்ட் எடுத்தா நமக்கு சரியாயிடும் அப்படிங்கிற ஒரு ஆதங்கத்துல தான் நம்ம ஹாஸ்பிட்டலே போவோம். ஹாஸ்பிட்டல்ல குடுக்குற ஆயின்மெண்ட்ஸ தடவன பிறகு நமக்கு பிக்மெண்டேஷன் கம்மி ஆகுற மாரி தான் தெரியும். எப்ப நம்ம ஆயின்மெண்ட்ட ஸ்டாப் பண்றோமோ, மறுபடியும் அந்த பிக்மெண்டேஷன் வந்துரும். ரொம்ப போர் அடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். சரி வாங்க வீடியோ பார்க்கலாம். நம்ம ஸ்கின்னு ட்ரை ஆகாம நல்லா மாய்ஸ்சரா இருக்கணும். அதுக்காக நான் எடுத்துக்கிறது பார்த்தீங்கன்னா, ஒரு நாளைக்கு 2 ஸ்பூன் நெய். பிரேக்ஃபாஸ்ட்ல தோசை சாப்பிடுறதா இருந்தா, ஆயில் யூஸ் பண்ணாம நெய் யூஸ் பண்ணிப்பேன். மதியம் லஞ்சுக்கு கண்டிப்பா 1 ஸ்பூன் நெய் நான் யூஸ் பண்ணிப்பேன். டெய்லி நம்ம இப்படி 2 ஸ்பூன் நெய் எடுத்துக்கிறதுனால, நம்ம ஸ்கின் நல்லா மாய்ஸ்சரா இருக்கும். அது மட்டும் இல்லாம நல்லா க்ளோவாவும் இருக்கும். நம்மள இளமையாவும் வச்சுக்கும். 2வதா நான் சாப்பிடுற விஷயம்னு பார்த்தீங்கன்னா, 1 கேரட், 1 நெல்லிக்காய். நெல்லிக்காவ நான் அரைச்சு நான் ஜூஸா குடிக்கும்போது, எனக்கு அசிடிட்டி ப்ராப்ளம் வருது. அதனால தான் நான் இந்த மாதிரி சாப்பிடுறேன். இதெல்லாம் சாப்பிடுறதுக்கு தனியா நேரத்த ஒதுக்கணும்னு அவசியமே இல்ல. மதியம் லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணும்போது, ஒரு கேரட்ட தோல் சீவி, ஒரு பாத்திரத்துல கொஞ்சமா தண்ணி விட்டு நம்ம ஒரு பக்கம் ஸ்டவ்ல வச்சா போதும். ஒரு 5 மினிட்ஸ்க்குள்ள இது வெந்துரும். இதுக்கு நம்ம உப்பு எதுவும் சேர்க்கலனா கூட பரவால்ல. அப்படியே சாப்பிட்டாலே சூப்பரா இருக்கும். கேரட் பச்சையா சாப்பிடுறத விட, வேக வச்சு சாப்பிடுறது தான் நல்லதுன்னு எனக்கு டாக்டர் தாங்க சொன்னாங்க.
அடுத்ததா பார்த்தீங்கன்னா, நெல்லிக்காய். இத சின்ன சின்ன பீஸா கட் பண்ணி, லைட்டா உப்பு போட்டு நான் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருவேன். சமையல் பண்ணிக்கிட்டு இருக்கும்போதே ஒரு பீஸா இத நான் காலி பண்ணிடுவேன். என்னால உப்பு போடலன்னா, கண்டிப்பா இத சாப்பிட முடியாது. உங்களால முடியும்னா, நீங்க அப்படியே கூட இந்த ஒரு நெல்லிக்காய சாப்பிடலாம். கேரட் வேகறதுக்காக அதிகமா தண்ணி வச்சா, அந்த தண்ணி வீணாயிடும். அதனால கொஞ்சமா தண்ணி வச்சீங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த கேரட் வேகறதுக்கும், தண்ணி ட்ரை ஆகுறதுக்கும் நமக்கு சரியா இருக்கும். நம்ம சேனல ரெகுலரா பார்க்குற சப்ஸ்கிரைபருக்கும் சரி, வியூவர்ஸ்க்கும் சரி, நான் என்ன மாதிரி ஃபுட் எல்லாம் சாப்பிடுறேன் அப்படிங்கிறது அவங்களுக்கு நல்லாவே தெரியும். புதுசா பார்க்குறவங்களுக்கு தெரியாது இல்லையா? அதனால தான் மொத்தமா இந்த வீடியோல எல்லா ஃபுட்டுமே நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இப்ப நான் காமிக்கிற ஃபுட் எல்லாமே பிக்மெண்டேஷன் இருக்கிறவங்க மட்டும் தான் சாப்பிடணும்னு அப்படின்னு இல்ல. நம்ம டெய்லி லைஃப்ல நம்ம வீட்ல இருக்கிறவங்க எல்லாருமே இந்த மாதிரி ஃபுட்ட நம்ம ஃபாலோ பண்ணலாம். கேரட் பாருங்க கரெக்ட்டா வெந்துருச்சு. இதுல ஒரு ட்ராப் தண்ணி கூட இல்ல. இத சின்னதா ஒரு கப்ல போட்டு வச்சுக்கிட்டோம்னு வச்சுக்கோங்க. நம்ம சமைக்கும்போது இத ஒவ்வொன்னா சாப்பிட்டுக்கிட்டே நம்ம சமைக்கலாம். அடுத்ததா நான் சாப்பிடுற ஃபுட் பார்த்தீங்கன்னா, மஞ்சள் பூசணி. இதுல நெறைய சத்துக்கள் இருக்கு. நெறைய பேரு பம்ப்கின் சீட்ஸ் சாப்பிடுவீங்க. அதே மாதிரி இந்த பம்ப்கினும் வாரத்துக்கு 2 நாள் சேர்த்துக்கிட்டீங்கன்னா, இந்த பிக்மெண்டேஷன் ரெட்யூஸ் பண்றதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். இன்னைக்கு நான் வந்து இத ஸ்நாக்ஸா தான் சாப்பிட போறேன். அதனால எதுவுமே மசாலா அதிகமா சேர்க்காம, வெறும் எண்ணெய், கடுகு, சின்னதா ஒரு வெங்காயம், அதுக்கப்புறமா மஞ்சள் பூசணி, கொஞ்சமா சாம்பார் பவுடர். அவ்வளோதாங்க. இதுக்கப்புறமா கொஞ்சமா தண்ணி விட்டு நான் மூடி போட்டு வேக வச்சிர போறேன். பொரியலா செஞ்சு சாப்பிடுறதா இருந்தா, இதுல வந்து இன்னும் தக்காளி, அதிகமான காரம் எல்லாம் சேர்க்கலாம். நான் வந்து இன்னைக்கு ஸ்நாக்ஸா சாப்பிட போறேன். அதனால காரம் அதிகமா இருந்தா நம்மளால நெறைய சாப்பிட முடியாது. அதனால கொஞ்சமா தான் நான் இதுல சில்லி பவுடர் சேர்த்திருக்கேன். ஈவினிங் என்னோட ஹெல்தியான ஸ்நாக்ஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா, இதுதாங்க இன்னைக்கு. அடுத்ததா என்னோட லிஸ்ட்ல பாலக்கீரை தான். இந்த கீரையில அதிகமான விட்டமின் சி இருக்கிறதுனால, வாரத்துல கண்டிப்பா 1 நாளாச்சும் இத நான் எடுத்துப்பேன். ஒரு பாத்திரத்துல கொஞ்சமா தண்ணி விட்டு கொதிச்ச பிறகு அதுல மஞ்சப்பொடி, 2 பச்சை மொளகா, 5, 6 பல்லு பூண்டு, ஒரு சின்னதா ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி. இது எல்லாமே சேர்த்து தண்ணி கொதிச்ச பிறகு, பாலக்கீரைய நான் இதுல சேர்த்துக்கிறேன். மூடி போடாம அப்படியே ஓப்பனாவே ஒரு 5 நிமிஷம் வேக வச்சா போதும். நல்லா வெந்துரும். அதுக்கப்புறமா இத ஆற வச்சு லைட்டா மிக்ஸில அரைச்சிருவேன். இந்த கீரையில நான் பருப்பு சேர்க்காம சமைக்கிறதுக்கான ரீசன் வந்து, பருப்போட சேர்த்து சாம்பார் செய்யும்போது, நம்ம அந்த கீரையோட குவான்டிட்டி கொஞ்சமா தான் சாப்பிடுவோம். ஆனா, வெறும் கீரையே இந்த மாதிரி நம்ம வேக வச்சு சாப்பிடும்போது, நெறைய குவான்டிட்டி நம்ம கீரை சாப்பிடுவோம். கொஞ்சமா எண்ணெய், கடுகு, ஒரு 4 காஞ்ச மிளகாய் போட்டு தாளிச்சு இந்த கீரையில கொட்டிடுவேன். இந்த கப்ல இருக்கிற கீரையில ஒரு 1/2 பங்காச்சும் நான் வந்து சாப்பிட்டுருவேன். மூடி போடாம வேக வச்சதுனால இந்த கீரையோட கலர் எந்த அளவுக்கு கிரீனா இருக்கு பாருங்க. இந்த அளவுக்கு இருக்கணும். அடுத்ததா என்னோட ஹெல்தி ஃபுட்டுல நம்ம பார்க்க போறது சட்னி பொடி தான். 1/2 மூடி கொப்பரை தேங்காய் துருகி எடுத்திருக்கேன். 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 6, 7 பேடிக மிளகாய், ஒரு சின்ன கிளாஸ் அளவுக்கு பொட்டுக்கடலை. ஃபர்ஸ்ட்டு உளுந்தும், கடலை பருப்பும் நான் வறுத்து எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறமா லைட்டா இந்த கொப்பரை தேங்காயும் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். கடாயில இருக்கிற சூட்லயே இந்த பொட்டுக்கடலையும் வறுத்து எடுத்துட்டு, காஞ்ச மிளகாய அதிலேயே போட்டு விட்டுட்டோம்னு வச்சுக்கோங்க. மிளகாயும் வறுபட்டுரும். கடைசியா எல்லாத்தையும் ஒண்ணா சேர்த்து நம்ம மிக்ஸில அரைச்சு எடுத்துக்கணும். ரொம்ப நைஸா அரைக்காம நம்ம இட்லி பொடி எப்படி அரைப்போமோ அந்த மாதிரி அரைச்சா போதும். இந்த பொடிய நம்ம தோசை கூட, இட்லி கூட, அதே மாதிரி ரைஸ் கூட 1 ஸ்பூன் நெய் சேர்த்து நம்ம சாப்பிடும்போது அந்த அளவுக்கு சூப்பரா இருக்குங்க. கொப்பரை தேங்காயில செஞ்ச இந்த சட்னி பொடிய நம்ம சாப்பிடும்போது, நம்ம ஸ்கின் நல்லா மாய்ஸ்சரா இருக்கும். அது மட்டும் இல்லாம, நம்ம குடல்ல இருக்கிற புண்ணு, அல்சரு இந்த மாதிரி ப்ராப்ளம் எல்லாமும் இதுல சால்வ் ஆகும். நம்ம ஸ்கின் நல்லா இருக்கணும்னா, நம்ம சாப்பிடுற சாப்பாடு நல்லா ஜீரணம் ஆகணும். அது மட்டும் இல்லாம, நம்ம வயித்துல எந்த புண்ணும் இல்லாம இருக்கணும். அடுத்ததா நான் சாப்பிடுறது இந்த தேங்காய் பால் தாங்க. பசும்பால் அலர்ஜி அப்படிங்கிறதுனால நான் பசும்பால் குடிக்கிறதையே நிறுத்திட்டேன். அதுக்கு ஆல்டர்னேட்டிவா தான் இந்த தேங்காய் பால் நான் குடிக்க ஸ்டார்ட் பண்ணேன். 1/2 மூடி தேங்காய்ல ஒரு 1 1/2 ஸ்பூன் சர்க்கரை, ஒரே ஒரு ஏலக்காய் இது எல்லாத்தையுமே சேர்த்து அரைச்சு இதுல இருந்து பால் எடுத்துப்பேன். வாரத்துல 3 நாள் கம்பல்சரி இந்த பாலை நான் குடிச்சிருவேன். இந்த தேங்காய் பால் குடிக்க ஆரம்பிச்சதுலேருந்து என்னோட ஸ்கின் நல்லா மாய்ஸ்சரா ஆகுறதும் பார்த்தேன். அதே மாதிரி பிக்மெண்டேஷன் கொஞ்சம் கொஞ்சமா கம்மியாகுறதும் நான் பார்த்தேன். உங்களுக்கும் உங்க ஸ்கின் ட்ரையா இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்ததா என்னோட லிஸ்ட்ல இந்த ட்ரை சீட்ஸ் பவுடர் தான் டெய்லி ஒரு 2 ஸ்பூன் எடுத்துப்பேன். இதுல என்னென்ன சீட்ஸ் எல்லாம் போட்டு நான் ஃப்ரை பண்ணி பவுடர் பண்ணி வச்சிருக்கேன் அப்படிங்கறத பத்தின வீடியோ ஆல்ரெடி நம்ம சேனல்ல நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவை பார்க்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன் பாருங்க. அடுத்ததா என்னோட லிஸ்ட்ல இருக்கிறது பார்த்தீங்கன்னா, இந்த பாதாம் பிசின் தான். டெய்லி 1 ஸ்பூன் எடுத்துப்பேன். நம்ம பாடி எப்பவுமே ஹீட் ஆகாம பேலன்ஸ்டா வச்சுக்கும். அது மட்டும் இல்லாம நமக்கு பிக்மெண்டேஷன், பிம்பிள்ஸ் இதெல்லாம் இருந்தா கூட ரெட்யூஸ் பண்றதுக்கு இந்த பாதாம் பிசின் ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணுங்க.
மெலாஸ்மா அப்படிங்கிற பிக்மெண்டேஷன் இருக்கிறவங்க அதிகமா காஃபி சாப்பிடக்கூடாதுங்க. ஒரு நாளைக்கு 1 கிளாஸ் காஃபி சாப்பிடுங்க. தேவைப்பட்டா நீங்க டீ குடிச்சுக்கலாம். இந்த விஷயம் எனக்கு எப்ப தெரிய ஆரம்பிச்சதோ, அப்ப இருந்து நான் காஃபி குடிக்கிறதே விட்டுட்டேன். ரொம்ப தலைவலின்னா மட்டும் தான் நான் 1 கிளாஸ் காஃபி குடிப்பேன். அவ்வளோதாங்க. ஃபேஸ்ல இருக்கிற இந்த பிக்மெண்டேஷனால நமக்கு இருக்கிற டென்ஷன், அது மட்டும் இல்லாம ஸ்ட்ரெஸ்ஸு, அது மட்டும் இல்லாம வெளியில எங்கேயாச்சும் ஒரு ஃபங்ஷனுக்கு போகணும்னா கூட போக முடியறதில்ல. இந்த பிக்மெண்டேஷன் இருக்கிறதுனால என்ன ட்ரெஸ் போட்டாலும் நமக்கு லுக்காவும் இருக்கிறதில்ல. அதனால நம்ம சாப்பிடுற விஷயத்துல ஒரு சில விஷயங்கள நம்ம தியாகம் பண்ணி தாங்க ஆகணும். அடுத்ததா நம்ம பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஹார்மோன் இம்பேலன்ஸ்க்கு வாக்கிங் தாங்க ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு. காலையில இல்ல சாயங்காலம் உங்களுக்கு எந்த நேரத்துல டைம் கிடைக்குதோ, ஒரு 1/2 மணி நேரம் நல்லா ஃபாஸ்ட்டா வாக்கிங் பண்ணுங்க. வாக்கிங்ன்னா எப்படி இருக்கணும் தெரியுங்களா? உங்கள யாராவது அடிக்க வந்தா, நீங்க எந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டா நடப்பீங்களோ, அந்த மாதிரி ஒரு ஃபாஸ்ட்டான ஒரு வாக்கிங் இருக்கணும். ஒரு 3 மாசத்துக்கு அப்புறம் கன்டினியூஸா வாக்கிங் பண்ணி முடிச்ச பிறகு, உங்க ஃபேஸ கவனிச்சு பாருங்க. உங்க ஃபேஸ்ல இருக்கிற பிக்மெண்டேஷன் கொஞ்சம் கொஞ்சமா டல் ஆகுறத நீங்களே பார்ப்பீங்க. வயசு ஆக ஆக நம்ம ஸ்கின்னுமே லூஸ் ஆகும். இந்த மாதிரி வாக்கிங் பண்ணும்போது நம்ம ஸ்கின் எல்லாம் நல்லா டைட் ஆகும். ஸ்கின் பார்க்கறதுக்கு நல்லா ஹெல்தியாவும், ஆரோக்கியமாவும் இருக்குங்க. இந்த 1 வருஷமா என்னால யூடியூப் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து என்னால வாக்கிங் பண்ண முடியாம போயிடுச்சு. இப்பதாங்க நான் மறுபடியும் என்னோட வாக்கிங்கே நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அடுத்ததா நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து ஆயுர்வேதிக் டாக்டர் சொன்னது, சாப்பாட்ல அதிகமா காரம் சேர்த்துக்க கூடாது. நான்வெஜ்ஜும் அதிகமா எடுத்துக்க கூடாது. இந்த கரம் மசாலா ஐட்டம் எல்லாம் லிமிட்டா நம்ம சாப்பாட்ல சேர்த்துக்கிட்டா போதும். அதிகமா நீர் சத்து இருக்கிற பீர்க்கங்கா, வெள்ளரிக்காய், சொரக்காய் இதெல்லாமே சாப்பாட்ல சேர்த்துக்கோங்கன்னு சொல்லியிருந்தாங்க. இதையும் நான் ஃபாலோ பண்ணிக்கிட்டு தாங்க இருக்கேன். நம்ம ஸ்கின்ன மாய்ஸ்சரா வச்சுக்கிறதுக்காக குறைஞ்சபட்சம் ஒரு நாளைக்கு 2 லிட்டர் தண்ணியாச்சும் குடிங்க. இங்க பெங்களூர் கிளைமேட்டுக்கு அதிகமா தண்ணி தாகம் எடுக்கவே எடுக்காது. அதனால கிச்சன்ல ஏதாவது ஒண்ணு சாப்பிடுவேன். 1 கிளாஸ் தண்ணிய நான் குடிப்பேன். இப்படி தாங்க நான் ஃபாலோ பண்ணிக்கிட்டு வரேன். அடுத்ததா நம்ம ஃபாலோ பண்ண வேண்டியது, நம்ம வெளியில போம்போது நம்ம ஃபேஸ்ல இந்த மாதிரி ஒரு ஸ்கார்ஃப் கட்டி ஃபேஸ கவர் பண்ணிக்கோங்க. பிக்மெண்டேஷன் இருக்கிற இடத்துல வெயில் பட்டுச்சுன்னா இன்னும் அதிகமா தாங்க ஆகும். அதனால எப்பவுமே நீங்க வெளிய போம்போது, டூ வீலர்ல போனாலும் சரி, அதே மாதிரி நடந்து போனாலும் சரி, இந்த மாதிரி ஒரு ஸ்கார்ஃப் கட்டிக்கோங்க. இல்லையா ஒரு கொடையாச்சும் எடுத்துட்டு போங்க. நான் ஊருக்கு பஸ்ல போணும்னா கூட இந்த மாதிரி என்னோட ஃபேஸ கவர் பண்ணிக்கிட்டு தாங்க நான் போவேன். அடுத்ததா ஹேர் டை நீங்க யூஸ் பண்றவங்களா இருந்தா, முன்னெத்தியில ஹேர் டை தடவறதுக்கு முன்னாடி கோகோனட் ஆயில் அப்படி இல்லையா வேசலின் இல்லன்னா இந்த மாதிரி ஒரு மாய்ஸ்சரைசர் கிரீம நெத்தி ஃபுல்லா இந்த இடத்துல தடவி விட்டுட்டு, அதுக்கப்புறமா ஹேர் டை அப்ளை பண்ணுங்க. எதுக்காக இப்படி சொல்றேன்னா, நம்ம தடவுற ஹேர் டை நம்ம ஸ்கின்ல அப்சர்வ் ஆச்சுன்னா, அது வந்து பிக்மெண்டேஷனா ஆயிடும். ஸ்கின்ல அப்சர்வ் ஆகாம இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த முன்னெத்தில எல்லாம் நம்ம ஆயில் தடவி விட்டுக்கணும். கடைசியா என்னோட ஸ்கின் கேர்ன்னு பார்த்தீங்கன்னா, வாரத்துல 2 நாள் இந்த ஸ்க்ரப்ப நான் யூஸ் பண்ணுவேன். இந்த ஸ்க்ரப் பிக்மெண்டேஷனும் கம்மி பண்ணும். அதே மாதிரி டேனும் ரிமூவ் பண்ணும். அடுத்ததா நான் யூஸ் பண்றது இந்த ஃபேஸ் வாஷ் தான். இதுவுமே பிக்மெண்டேஷன் ரெட்யூஸ் பண்றதுக்காக தான். ஃபேஸ் வாஷ் பண்ணி முடிச்ச பிறகு இந்த சீரம் மட்டும் தான் நான் என்னோட ஸ்கின்னுக்கு நான் அப்ளை பண்றேன். வீக்லி 3 டேஸ் பார்த்தீங்கன்னா, இந்த கிளைகோ 6 அப்படிங்கிற ஆயின்மென்ட் வந்து ஒரு பட்டாணி அளவுக்கு இந்த கிரீம் எடுத்துக்கிட்டு நான் வந்து ஃபேஸ் ஃபுல்லா அப்ளை பண்ணி விட்டுருவேன். காலையில எழுந்து ஃபேஸ நான் வாஷ் பண்ணிடுவேன். இது எனக்கு டாக்டர் எழுதி குடுத்தது தான். இந்த கிரீமு 6% வரைக்கும் நம்ம யூஸ் பண்றது நம்ம ஸ்கின்னுக்கு சேஃப் ஆனது தான். இத வந்து நம்ம பகல்ல அப்ளை பண்ணக்கூடாதுங்க. வெறும் நைட்ல மட்டும் தான் அப்ளை பண்ணணும். இந்த கிரீம டெய்லி அப்ளை பண்ண வேணாம். வாரத்துல 3 நாள் அப்ளை பண்ணா போதும். அவ்வளோதாங்க. இந்த வீடியோல நான் என்னென்ன ஃபுட் ஃபாலோ பண்றேன், ஸ்கின் கேர் ரொட்டீன் என்ன பண்றேன், அப்படிங்கிற விஷயத்த எல்லாத்தையுமே நான் சொல்லிட்டேன். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னோ, இது எந்த அளவுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னோ எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி நம்ம சேனலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க் யூ.